ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேரளா ஸ்டைலில் மீன் பொளிச்சது செய்ய போகிறோம். எந்த மீன்? இந்த மீன் பேர் என்ன சொல்லுங்க பார்ப்போம். பீஸ் போட்டு இது க்ளீன் பண்ணி குறுக்க கோடு போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு மீன், இது ஒரு மீன். இந்த 2 மீனில் வந்து மீன் பொளிச்சது செய்யலாம். சரியா? இவ்வளோ மீன் இருக்குது, ஆனால் மொத்தம் செய்ய போகிறது கிடையாது. இந்த 2 பெரிய மீன் வரைக்கும் மீன் பொளிச்சது செஞ்சுட்டு மீதி வந்து நார்மலாக ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணிடலாம். ஏன்னா பாப்பா வந்து ரொம்ப நாளாக கேட்டிருக்கா, அம்மா எனக்கு ஒரு பெரிய மீன் பிடிச்சி வந்து அதில் வந்து ஒரு மீன் முழுசாக சாப்பிட்ற மாதிரி செஞ்சு கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கி பாப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும். அதுக்காக தான் இந்த டிஷ் இன்னைக்கு. எப்படி செய்வோன்னு பார்ப்போமா? இப்போ வந்து அனிதா ஆசைப்பட்ட மாதிரி மீன் கேட்டால் மீன் வந்து அவளுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்னொரு நாளைக்கு வந்து ஸ்ரீனிதாவுக்கு என்ன தேவை, அவள் என்ன ஆசைப்படுறா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவள் ஆசைப்பட்ட மாதிரி அவளுக்கும் செஞ்சு கொடுத்துடணும் ஒரு நாளைக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டில் போட்டுக்கலாம், கொஞ்சம் அகலமான தட்டில் போட்டுக்கலாம். சரிங்களா? இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மசாலா ஐட்டம் எல்லாமே போட்டுருவோம். ஓகே? மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்கலாமா? சில்லி சிக்கன் 65 மசாலா இது நம்ம போட போகிறோம். ரெண்டு மீனுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். சரியா? அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். என்னப்பா மீன் செய்யறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சிக்கன் மசாலாவுக்கு போடுறதெல்லாம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. இதையும் போட்டு செய்யலாம், இதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட் அப்படின்றது தான் என்னுடைய ஐடியா. கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஓகே? போட்டதை எல்லாத்தையும் கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு மசாலா மீன் மசாலா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து மீனில் போட்டு மசாலாவை ஊற வைக்க வேண்டியது தான். ஓகேவா? இது மசாலா ரெடி பண்ணியாச்சு. இப்போது மீனை எடுத்து வச்சு மீன் மேலே மசாலா போட்டுக்கலாம். சரியா? நல்லா அப்படி இந்த மாதிரி போட்டுக்கணும். அனிதாக்கு வந்து சர்ப்ரைஸாக இருக்க போகுது. நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்னால் முடியாது, நான் செய்ய மாட்டேன், போ, நான் குழம்பு தான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ நான் இது செஞ்சிட்டேன் அப்படின்றது அவள் ஸ்கூல் விட்டு வந்தாள்னா அப்படியே ஓ செஞ்சிட்டியா அப்படின்னுவா. ஆனால் என்னென்னா இப்போ நான் மசாலா போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா நான் பாப்பா வந்த பிறகு அதை செய்வேன். பாப்பா இருக்கும்போது அவளோட ரியாக்ஷனை நம்ம பார்க்கணும் இல்லையா? எது ஒன்றுமே சரி, நம்ம ரொம்ப நாளாக கேட்டு அது கிடைக்கல, இப்போ அது நமக்கு அது கிடைக்குதுன்னும் போது அதோட சந்தோஷம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதை வந்து நம்ம பார்க்கணும். அதனால் அவள் வந்த பிறகு இப்போ மசாலா போட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு ரெடி பண்ணி அப்புறமா பாப்பா வந்த பிறகு அவளோட ரியாக்ஷனை பார்த்துட்டே சமைப்போம். ஓகேங்களா? நல்லா இந்த மாதிரி ஒரு பக்கம் பிடிக்கவே முடியல, வெயிட்டாக இருக்குது மீன். இந்த மாதிரி ஒரு பக்கம் ஃபுல்லாக வந்து மசாலா தடவிடணும். நான் ஃபில்டர் எதுவுமே போடல, ஏன்னா நான் வந்து இந்த கலர் பவுடர் சொல்லுவாங்கள்ல, கேசரி பவுடர், அதுவும் போடல, ஃபுட் கலரும் போடல. ஏன்னா அது உடம்புக்கு கெடுதல்னால நான் அதை போடல. வெறும் மசாலா வரைக்கும் தான் போட்டுருக்கேன். இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் தடவிக்கலாம். பாப்பாவுக்கு வந்து ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக வந்து சொல்லிட்டு இருக்கா, அம்மா எனக்கு ஒரு முழு மீன் வந்து பொரிச்சு கொடுமா, எனக்கு அது மாதிரி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னைக்கு நான் செய்கிறேன்.
பாப்பாவுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். அம்மா செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே டல் ஆகிட்டா. இப்போ நான் மசாலா போட்டு வச்சுருக்கேன் அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா குழந்தை சந்தோஷமாயிடும். செய்யும்போது பாருங்கள் என்ன ஆர்ப்பரிக்க போதோ, என்ன அட்டகாசம் பண்ண போதோ. உள்ளெல்லாம் போட்டுக்கலாம் மசாலா. மீன் உள்ளெல்லாம் போட்டால் தான் வந்து மசாலா டேஸ்ட்டு உரைக்கும். மீனை வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. 2 மீன் இதை தட்டு போட்டு மூடி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோம். ஓகே, இன்னும் கொஞ்சம் மீன் இருக்குது, அதுக்கும் மசாலா போட்டு வச்சுருவோம். அது வந்து கேரளா ஸ்டைலில் வந்து வாழை இலையில் சுருட்டி மடித்து அதை செய்ய போகிறோம். இதை வந்து நார்மலாக நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி மசாலா போட்டு பேன் ஃப்ரை பண்ணுவோம், தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணுவோம். அதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிலாம் வச்சாச்சு. அந்த மீன் எடுத்து மசாலா போட்டுக்குவோம். சரியா?